சொன்னதுல இருந்து எனக்கு மனசு கஷ்டமாவே இருக்கு ராணி. என் பையன் பச்சை புள்ள, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா ஜோசியர் இப்படி சொல்லிவிட்டாரே, அத நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது ராணி. விடுங்க சரோஜாக்கா, இதுக்கு போய் என் மனசு கஷ்டப்படுறீங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும்க்கா. நான் என்ன என் பையனுக்கு இப்பயா பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு 2-3 வருஷமாட்டே பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன், அமைய மாட்டேங்குதே. சரோஜாக்கா, உங்க மைனுக்கு இனிமேவா பொண்ணு பிறக்க போகுது. அதெல்லாம் பிறந்து வளர்ந்து நல்லா இருக்குங்கக்கா. மனசு கஷ்டப்படாம இருங்க, எல்லாம் நல்லதாவே அமையுங்கக்கா. ஆமா சரோஜாக்கா, நம்மளும் பொண்ணு சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருப்போம். ஆனா பக்கத்து தெருவுலயே அமையும். அதுதான்க்கா வாழ்க்கை. எல்லாம் அமையும். கொஞ்சம் பொறுமையா மட்டும் இருங்கக்கா. ஆமா சரோஜாக்கா, பொண்ணு மட்டும் அமைஞ்சிச்சுனால ஒழுசு டக்கு புக்குன்னு எல்லாம் முடிஞ்சிருங்கக்கா. ஆமா ராணி, நீ சொல்றது சரிதான். ராணி அக்கா, உங்க ஊர்க்காரவுக இங்க கல்யாணம் முடிச்சு இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கல்லக்கா. அவங்க வீட்ல கூட ஒரு புள்ள இருக்குன்னு சொன்னீங்களே, அவங்க வீட்ல வேணா கேட்டு பாப்போமாக்கா? ஆமா ராணி, எங்க ஊர்க்காரவுகதே. ஆமா வசந்தி, எங்க சொந்தக்காரவுகதே. எங்க அம்மா வீட்டுக்கு ஒரு 3-4 வீடு தள்ளி இருக்கு. ரொம்ப நல்லவுக. ஆனா இப்பதானே அவங்க மக 12வது முடிச்சிட்டு காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் இயர் போறா. ஏக்கா, அதனால என்னக்கா? ரோஜாக்கா மையனுக்கு 26 வயசு 27 வயசு தானே ஆகுது. எல்லாம் சரியா தாக்கா வரும். ஓ, அப்படி சொல்றியா வசந்தி? அவங்க நம்மளுக்கெல்லாம் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியலையே. அவங்க கொஞ்சம் வசதியானவங்க. நீயும் பாத்திருப்பில்ல வசந்தி? ஆமா ராணி அக்கா, அந்த மாரியம்மன் கோயிலுக்கிட்ட வீடு பெரிய வீடு இருக்குல்ல, அதானே? ஆமா வசந்தி, அதான் அன்னைக்கு மாரியம்மன் கோயிலுக்கு போகும்போது இது எங்க சொந்தக்காரவ வீடுன்னு சொன்னீலக்கா. அத வச்சுதான் நானும் சொல்றேன். ராணி, வசதியானவங்களா வேணாம் ராணி. நம்மளுக்கு ஏத்தவ மாதிரி பொண்ணு பாரு ராணி, அப்பதான் நம்மள எல்லாம் மதிப்பாங்க. ஏக்கா, அவள ஒண்ணும் வசதிலாம் இல்லக்கா. நம்மள விட கொஞ்சம் வசதியா இருக்காங்க. அம்பிட்டுத்தேன் அவங்க விட்டு பிள்ளைகளும் மரியாதையான பிள்ளைகளுக்கா. அம்பிட்டு மரியாதை கொடுப்பாங்க நம்மளுக்குலாம். ஓ, அப்படியா ராணி? ராணியக்கா, மகளிர் உரிமை தொகை எடுக்கிறதுக்காக நாளைக்கு பேங்குக்கு போறோம்லக்கா. பேங்க் பக்கத்துல தானே அவங்க வீடு இருக்கு. ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவோம்க்கா. பொண்ணு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு. சின்ன பொண்ணு திடுதிப்புன்னு போய் எப்படி போய் பாக்குறது? ஏக்கா, அது யாரு? அண்ணிய வீடா? உங்க சொந்தக்காரவங்க வீடு தானக்கா. நீங்க ஏன்க்கா பயப்படுறீங்க? ஆமாக்கா, நல்லா விசாரிக்கிற மாதிரி போய் பார்த்து பேசிட்டு வருவோம். அப்ப பொண்ணு இருக்கும், பார்த்துட்டு வந்துருவோம்க்கா. ஓ, அப்படி சொல்றீங்களா? சரிடி. அடி, அந்த புள்ள காலேஜ் படிக்கிற புள்ளையில காலேஜ் இழுத்து போயிருச்சுனா என்ன செய்யறது? அக்கா, காலேஜ் 9 மணிக்கு தானக்கா ஆரம்பிக்கும். முன்னாடியே போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துருவோம்க்கா. சரிடி வசந்தி, அப்ப சீக்கிரமா நாளைக்கு கிளம்பி இருங்க. ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவோம். நாங்கெல்லாம் சீக்கிரமா கிளம்பிடுவோம்க்கா. ஆனா இந்த சரோஜாக்கா கிளம்புறதுக்கு தான் லேட் ஆகும். மாட்டுக்கு பால் கறக்கணும், புல்ல போடணும், தண்ணி எழணும், ஏதாவது சொல்லிக்கிட்டே கிடக்கும். எக்கா, சீக்கிரமா கிளம்பி வாக்கா. உன் மயனோட வாழ்க்கை பிரச்சனை. இன்னும் வாக்க போறேன்னு சொல்லவுமே சரோஜாக்கா மூஞ்சில எவ்வளவு சிரிப்பு இருக்காதடி பின்ன. வாங்கடி அங்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாளுங்க. ஓ காட், ஒர்க் பிரஷர் ஓவரா இருக்கே. கமிங். அஜய், வாடா. என்னடா இந்த சைடு வரவே மாட்ற? வீட்டுக்கு வந்தா உன்னை என்ன பார்க்கவா முடியுது? ஆபீஸ்க்கு ஓடி போயிடுற. வீட்டுக்கு வந்தா இந்த ரூம் தான் பார்க்க முடியும். இப்பயும் பிஸியா இருக்கியா இல்ல ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா தாண்டா இருக்கேன். ஃப்ரீயா என்னடா பிரியான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லடா, பிரியாங்கிற பொண்ணு இப்பதான் புதுசா எங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணா. அதான் நீ பிரியா இருக்கேன்னு கேட்கவும் ஃப்ரீயான்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஏய் சிவா, உனக்கு என்ன ஆபீஸ்ல ஒரே கேர்ள்ஸா வேலை பாக்குறாங்க, ஒரே என்ஜாய்மெண்டா தான் இருக்க. டேய் அஜய், அப்படிலாம் சொல்லாதடா. நம்மகிட்ட வேலை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க கரெக்டா வேலை பாக்குறாங்களான்னு மட்டும்தான் பாக்கணும். ஏய் அஜய், எங்க ஆபீஸ்லயும் வேலை இருக்கு, வந்து ஜாயின் பண்ணிக்கேன்னு சொன்னா நீ கேட்க மாட்ற. டேய் சிவா, கொஞ்ச காலம் தாண்டா நல்லா என்ஜாய் பண்ண முடியும். என்ஜாய் பண்ணிட்டு உங்க ஆபீஸ்லயே வந்து ஜாயின் தான் பண்ண போறேன். வந்த விஷயத்த நான் சொல்லாம நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. டேய், புது படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன்டா, வாரியாடா? இல்ல அஜய், எனக்கு ஆபீஸ்ல உள்ள ஃபைல் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. கோச்சுக்காம நீ மட்டும் போயிட்டு வாவேன். ஏய் சிவா, வேலை பார்க்க வேண்டியதாண்டா. அதுக்குன்னு 24 மணி நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படிடா என்ஜாய் பண்ண முடியும்? வாழ்க்கையில கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கணும்டா. எனக்கும் புரியுதுடா, ஆனா வேலை இருக்குல்ல, வேலை முடிக்காட்டி அப்பா திட்டுவாங்க. நீ உங்க அப்பாவுக்கே பயந்துகிட்டே வேலையை பாடுறா. வாழ்க்கை கடன்னு ஓடிரும் பாத்துக்க. ஏய் அஜய், எங்க அப்பாவை பார்த்ததாண்டா கொஞ்சம் பயம். மித்தபடி ஐ எம் ஓகேடா. இன்னொரு நாள் கண்டிப்பா உன்னோட நான் படத்துக்கு வாரேன், ஓகே தானே?
சரிடா சிவா, அப்பனா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஃப்ரீயா இருக்கலான்னு கேக்குறேன். ஆ, பிரியாவா? சிவா, உன் போக்கே சரியில்லையே, பிரியா ஞாபகத்திலே இருக்க போலையே. அட போடா அஜய். சரிடா சிவா, நான் போயிட்டு வரேன். கோச்சுக்கிறாதா அஜய், கொஞ்சம் வேலை, அதனாலதான் வர முடியல. அடுத்தாப்புல படத்துக்கு கூப்பிடும் போது நான் கண்டிப்பா வருவேன். ஆ, ஓகேடா ஓகேடா. பிரியா. அக்கா, இந்தாம்மா காப்பியை குடி. பிரியா, முத நாள் வேலைக்கு போனிலம்மா, வேலை ஈஸியா இருக்கா? ஆமாக்கா, ஒர்க் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லக்கா, ஆபீஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. எந்த டவுட்டா இருந்தாலும் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். எல்லாருமே ஈகோ பார்க்காம எனக்கு சொல்லி கொடுக்குறாங்கக்கா. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. ஓ சரிம்மா சரிம்மா. காலையில ஆபீஸ்க்கு போகும்போது பயந்துகிட்டே போனீல, புது ஆபீஸ் எப்படி இருக்குமோ என்னமா இருக்குமோன்னு அதான் வந்து கேட்டேன். உனக்கு பிடிச்சிச்சுன்னா சரிதாம்மா. அது மட்டும் இல்லக்கா, எங்க ஆபீஸோட எம்பியும் ஃப்ரெண்ட்லியா தான்க்கா இருக்காரு. எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஓ சரிம்மா சரிம்மா. நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஆண்டவன் இப்பதான் வழி விட்டுருக்கேன். இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஏமா பிரியா, காலையில ஆபீஸ்க்கு போகும்போது 5:30 மணிக்கு ஆபீஸ் விட்டுருவாங்க, 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு 6:30 மணிக்கு தானே வந்தேன். அக்கா, எங்க ஆபீஸ் கிட்ட பஸ்ஸும் வராதான் ஆட்டோவும் வராதான். இது தெரியாம எங்க ஆபீஸ் கிட்டயே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்க்கா. ஐயோ, அப்புறம் எப்படி நீ வந்த? எல்லாரும் மாதிரியும் எனக்கும் 5:30 மணிக்கு தாங்க விட்டாங்க. நான் பஸ் வரும்னு நின்று ஒண்ணுமே வரல. கடைசியில எங்க ஆபீஸ் எம்பி சார் தான் வந்து, நீங்க எவ்வளவு நேரம் நின்றாலும் இங்க பஸ்ஸும் வராது ஆட்டோவும் வராது, தள்ளி போனா தான் பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்கதான் வரும்னு சொன்னாருக்கா. எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு. அடியே, பஸ்ஸும் ஆட்டோவும் வராத லெக்லியே 1/2 மணி நேரமா நின்னுக்கிட்டு இருந்தே. ஆமாக்கா, கடைசியில எங்க எம்பி சார் தான் என்னை காப்பாத்தி விட்டாரு. இல்லைனா இன்னைக்கு பூரா அங்கேயே தான் நின்னுக்கிட்டு இருந்திருப்பேன். எவ்வளவு நல்ல எம்பி சார் தெரியுமா? நீங்க வேணா என் பைக்ல வாங்க, உங்க வீட்டுக்கிட்டயே இறக்கி விடுறேன்னு சொன்னாரு. நான் தான் வர மாட்டேன், நான் பஸ்லயே ஆட்டோலயே போய்க்கிறேன் சார்னு சொல்லிட்டேன். ஆமாமா பிரியா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்மளுக்கு எப்பயுமே பஸ்ஸும் ஆட்டோவுமே சரிப்பட்டு வரும். நீ அதுலயே வாமா. ஆ சரிக்கா. சரிம்மா பிரியா, சூடு ஆறதுக்குள்ள காப்பியை குடி. ஆ சரிக்கா. சரிம்மா பிரியா, ராத்திரி சாப்பாடுக்கு இட்லி அவிக்கவா இல்ல சப்பாத்தி சுடவாமா? அக்கா, எனக்காக ஸ்பெஷலா எதுவும் செய்ய வேணாக்கா. நீங்க எல்லாரும் என்ன சாப்பிடுவீங்களோ அதே செஞ்சு தாங்க, நானும் சாப்பிடுறேன். சரிம்மா, அத்தை சப்பாத்தி கேட்டாங்க, இன்னைக்கு சப்பாத்தியே சுடுவோம். ஆ சரிக்கா. அம்மா அம்மா. என்னது? என் மக ராதிகா சத்தம் மாதிரில கேக்குது. அம்மாடி ராதிகா, தங்க பிள்ளை வந்துட்டியாம்மா? அம்மாவை தேடி வந்துட்டியா? அம்மா, வாசல்ல இருந்து அம்மா அம்மான்னு அலறிக்கிட்டு கிடக்கே. வந்து என்ன ஏதுன்னு பாக்குறியா? ஜம்முன்னு ஃபேனை போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்க. ஆத்தா தத்தே, அடியே, வந்த கையோட ஏண்டி பேத்த தூக்கி என் கால்ல போடுறவ? நானே வலிக்கு விழுந்து உட்கார்ந்து கிடக்கே, இப்படி தூக்கி போட்டாலே. ஆமா, வந்த கையோட இப்படி கோவமா இருக்க, என்னமா ஆச்சு?
தூண்டி விடுறா. அவ புத்தியே அதானே, தூண்டி தூண்டி தானே விடுவா. அதனால தான் குடும்பம் இப்படி நாரி போய் கிடக்கு. என்னைய அண்ணியோட கூட்டாளிக என்னமா கிழிக்கிறாங்க. ஆனா அண்ணி வாயை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாங்கம்மா. ஏன் இப்படி கிழிக்கிறீன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலம்மா. அந்த நீலமுடிக்காரி என்னை அடிக்கிறதுக்கு ஓடியாரம்மா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த நெடுமாடு தாண்டி, நெட்ட மாடுதான். ஊருக்குள்ள நீ வாரதை எப்படி அவளுக்கு தெரிஞ்சு தாண்டி அடியாட்களை செட் பண்ணி நின்றுகிட்டு இருந்திருக்கா. அவ ஒரு வெனகாரிடி. வாச தொலைக்கும் போதே மொட்டை கிளடி சொல்லத்தையும் செஞ்சுச்சு. உன் மருமக அந்த குந்தாணி வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்ல தாண்டி செஞ்சுச்சு. நான் கூட அவ போய் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது. எல்லாத்துக்கும் அந்த குந்தாணி தாண்டி காரணம். துரத்தி விட்டவங்களுக்கு பூரா அந்த இடம் கொடுக்கறாளா. அந்த குந்தாணி வீட்டுக்கு போய் நாக்கப்படுனாப்ல 4 கேள்வி கேட்டதாண்டி சரியா வரேன். இந்த முனியம்மாவை பத்தி அவளுக்கு சரியா தெரியல. மகள திட்டி அடிக்க வந்திருக்காளுங்களா. அடிக்க ஓமன கைய உடைச்சு அடுப்புக்குள்ள வைக்கிறனா இல்லையான்னு பாருடி. அம்மா இருக்கிற கோபத்துல அண்ணியை இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போட வேண்டிதான். அப்பதான் அண்ணி மேல ரொம்ப கோபம் வரும். அப்பதான் பத்திக்கிட்டு எரிவாங்க. அம்மா அண்ணியோட கூட்டாளிக என்னை திட்டிட்டு அடிக்க ஓடியற வரும்போது அண்ணி என்னை பார்த்து சிரிக்கிறாங்கம்மா. எனக்கு ஒரே அசிங்கமா போயிருச்சு. என்னது உன்னைய பார்த்து உன் அண்ணிக்காரி சிரிச்சாளா? நல்ல கதையால இருக்கு. சூரியனை பார்த்து நாய் குளச்ச மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்க. அடியே எகிரிக்கிட்டு வாயில 2 குத்து விடுவியா? அதை விட்டுவிட்டு இங்க வந்து சொல்லிக்கிட்டு கிடக்க. அம்மா எனக்கு என்னம்மா அடிக்க தெரியாமையாம்மா. 4-5 பேர் சுத்தி நிக்கிறாங்க. நான் ஒத்த ஆளுமா. என்னால எப்படிமா சமாளிக்க முடியும்? இன்னைக்கு அவளை கிளிக்கிற கிளியில அவளை எதுக்கு கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சோம்னு தோணணும் முடி. முனியம்மாவோட மகளை தீண்டுனா என்ன கதி ஆகும்னு இப்ப தெரிய முடி. வாடி ராடியா ஒரு கை பாத்துருவோம். அம்மா இன்னைக்கு சரியான கோபத்துல இருக்காங்க. அண்ணி என்ன நிலைமைக்கு ஆக போறாங்களோ தெரியல. என்ன வாசனை, என்ன வாசனை, என்ன என்ன ஐட்டங்களோ எங்க அம்மா வீட்டினிலே. போதும் போதும்னு சமைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறேன். எனக்கு பிடிச்ச சிக்கன் 65, மீன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, பொரிச்ச மீன், இதையெல்லாம் பார்க்கும்போதே அள்ளி சாப்பிடணும்னு வாய் துடிக்குதே. ஆஹா, சிக்கனை என்ன கலரா பொரிச்சு வச்சிருக்காங்க. இந்த சிக்கனை சாப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு வாய் பத்தாதே. அம்மா, இது உங்க கையா? பின்ன பக்கத்து வீட்டு கையாடி. ஐயோ, காய்ச்சல கறி எடுத்துட்டாலே. கை வலிக்குதே, கை வலிக்குதே. அம்மா சாரிம்மா, தூக்கத்துல ஒரு கனவு கண்டேம்மா. அடியே என்னடி கனவு? என் கையை கடிக்கிறாப்ல கனவு கண்டியாடி. யாத்தே வலிக்குதே, வலிக்குதே. அம்மா அது இல்லம்மா, நான் சிக்கன் பிரியாணி, சிக்கன் பொரிச்சது, மீன் குழம்பு, மீன் பொரிச்சது எல்லாம் சாப்பிடுற மாதிரி கனவு கண்டேம்மா. சிக்கன் 65 கடிக்கும் போதுதாம்மா உன் கையை கடிச்சு விட்டேன். அடியே அடியே, நான் கத்தாம மட்டும் இருந்திருந்தா என் கையவே தின்னிருப்பாளே. ஐயோ வலிச்சு கிடக்க. அம்மா உன் கைய 2 கடிதானமா கடிச்சேன். அதுக்கு ஏமா கத்திக்கிட்டே இருக்கீங்க? அடியே எனக்கு வலிக்கிறது எனக்கு தன்னடி தெரியும். சிங்கப்பல்லு மாதிரி வச்சுக்கிட்டு நர நர நரன்னு கடிச்சு விட்டாளே. அட போமா நீ. நான் அண்ணிட்ட போய் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்க போறேன். காலையிலேயே ஒரு சட்டி கஞ்சியை குடிச்சிட்டு இப்படி உட்காந்துருக்கவும் ஏப்ப மேல ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு. காலைய சோறு, பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு கருவாட்டு குழம்பு, எழுத்து மீன், பொரிச்ச மீன், தொட்டுக்க சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். காலங்காத்துல இவ இருக்கு அண்ணி பண்ணின்னு வாரா. என்னம்மா ராதிகா, இப்பதான் உனக்கு பொழுது விடுந்துச்சா? மணி 11மா. அண்ணி நேத்து குக்கு வித்து கோமாளி பார்த்தோம்ல நீ, அதான் அசந்து தூங்கிட்டேன். அண்ணி மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு அண்ணி செய்ய போறீங்க? தூங்கி எந்திரிச்சு பல்லு விளக்குனாலோ இல்லையோ தெரியல, ஓடியாந்து சாப்பாடுல என்னன்னு கேக்குறா. ஏம்மா, காலையில பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவும் இருக்குமா. மத்தியானத்துக்கு நேத்து வச்ச புளிக்குழம்பு இருக்கு, அதத்தையும் சாப்பிடணும். என்னது, காலை சாப்பாட்டுக்கு பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவும், மத்தியானத்துக்கு புளி குழம்பா? அண்ணி இன்னைக்கு எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்கு அண்ணி. என்னது நான்வெஜ்ஜா? அதுக்கு எங்க போறது? அண்ணி அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இன்னைக்கு எனக்கு சிக்கன் பிரியாணி,
குழம்பு பொரிச்ச மீன் எல்லாம் வேணும். நீ இன்னைக்கு நான் கனவு கண்டேன், எனக்கு இந்த சாப்பாடுலாம் வேணும் வேணும் வேணும். அதெல்லாம் செய்யறதுக்கு வாங்குறதுக்கு காசு வேணும் வேணும் வேணும். இருந்தா கூட போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு வைக்கிறேன். என்ன நீ என்கிட்டயே காசு காசுன்னு கேக்குறீங்க? அண்ணன்ட்ட கேட்க வேண்டியதானே? உங்க அண்ணன் எங்க வீட்டுல இருக்காரு, அவருக்கு முக்கியமான மீட்டிங் சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பி போயிட்டாரு. அதான் இன்னைக்கு பழைய கஞ்சியும் புளி குழம்பும் சாப்பிடலாம்னு இருக்கும். அதை சாப்பிட்டா தொண்டைக்குழியில இறங்காதாக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுடி. அண்ணி அத நீங்க சாப்பிடுங்க. நீ நான் எதுக்கு சாப்பிடணும்? எனக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்கறதா உங்களோட கடமை. இப்ப செஞ்சு தர முடியுமா முடியாதா? அதெல்லாம் முடியாது. தேவைனா நீனே செஞ்சு சாப்பிடு. என்னது நானே செஞ்சு சாப்பிடணுமா? அம்மா அம்மா என்னடி ராதிகா ஏன்டி கத்திக்கிட்டு இருக்க? அம்மா பாருங்கம்மா, அண்ணி நான் கேக்குற மீன் குழம்பு சிக்கன் பிரியாணில செஞ்சு தர மாட்டாங்கம்மா. நீங்களே சொல்லுங்கம்மா எனக்கு செஞ்சு தர சொல்லி. ஏடி ராதிகா இது புரட்டாசி மாசம்டி. இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம வீட்ல நான்வெஜ்லாம் எடுக்க மாட்டோம்டி. வெறும் காய்கறி குழம்பையே வச்சு சாப்பிடணும். காய்கறி குழம்பா? என்னம்மா இப்படி சொல்ற? ஆமாடி ராதிகா, கறி மீனுன்னு சாப்பிட்டா சாமி கண்ணை குத்திருமுடி. அந்த பெருமாள் எடியை காப்பாத்திட்டாரு. அண்ணி என்ன நீ சிரிக்கிறீங்க? நீங்க இருந்தா நான்வெஜ் சாப்பிட முடியாது. இங்கே பாரு ராதிகா, நம்ம குடும்பத்துக்காகத்தான் அத்தையே நான்வெஜ் எல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காய்கறி குழம்பு சாப்பிடுறதுல எனக்கு ஒண்ணும் இல்லையே, நானும் சாப்பிடுவேனே. ஏமா அடிக்கிற? ஏடி ராதிகா உன் அண்ணி கறிய பாருடி. நான் சொல்ற சொல்லுக்கு மறு பேச்சு பேசாம நாங்களும் காய்கறி குழம்பு சாப்பாடே சாப்பிடுறோம் சொல்ற. ஆனா நீ இந்த வீட்லயே பிறந்து வளர்ந்தவ, ஒரு கூறு உனக்கு இல்லடி. அம்மா ஏமா இப்படி பண்ற? எனக்கு நான்வெஜ் இல்லாட்டி சாப்பாடு வாய்க்கலையே இறங்காதுமா. ரொம்ப நல்லதுடி. அப்படி இருந்தாத்தே உன் உடம்பையும் குறைக்க முடியும். பாரு பேத்தக்குட்டி மாதிரி எப்படி இருக்கானே. நம்மளாவது நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதாவது நம்மளாலலாம் முடியாது. ஒரு வேளையாவது நான்வெஜ் சாப்பிட்டாதான் நம்மளாலலாம் உயிர் வாழ முடியும். நம்ம இங்க காய்கறி குழம்ப வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டுக வீட்டுல போய் நல்ல கறி சாப்பாடு மீன் சாப்பாடு நல்ல ஃபுல் கட்டு கட்டிட வேண்டிதான். இன்னைக்கு என்னமா சமைச்சிருக்க? அத்தே உங்க மகனுக்கு இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு வெள்ளன்கிட்டே போயிட்டாகத்தே. நேத்து வச்ச புளி குழம்பு தான் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிடலான்னு அப்படியே வச்சுட்டே. ஆமாமா, உழைக்கிறவனுக்கே வேணாம் சொல்லி போயிட்டேன். நம்மளுக்கு எதுக்கு புதுசா செஞ்சுக்கிட்டு பழைய குழம்பையே வச்சு சாப்பிடுவோம். சரிங்க தே. எத்தே எல்லா வேலையும் முடிச்சுட்டே, வீட்டுல இருக்க போர் அடிக்குது. அப்படியே ஃப்ரெண்டு வீட்டு சைடு போயிட்டு வரவாத்தே. சரிம்மா, அதான் வேலையை முடிச்சிட்டீல, போயிட்டு வா. சரி தே. நாத்து புளி குழம்பு வச்சிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு நாத்து. நான் போயிட்டு வரேன். ஆமா, சிக்கன் குழம்பு வச்ச மாதிரி சொல்லிட்டு போறாங்க. புளி குழம்பு சாப்பிடுறதுக்கு சாப்பிடாமையே இருக்கலாம். என்ன ராணி, உன் பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகலையா? வீட்டுக்குள்ள கியாமியான்னு சத்தம் கேக்குது. எக்கா அதான் காப்பர்ச்ச லீவ் விட்டாங்கல்ல, 10 நாள் லீவுக்கு வீட்லதான் கிடக்குங்க. ஓ லீவு விட்டுட்டாங்களாக்கா? ஆமா சரோஜாக்கா, லீவ் விட்டதும் போதும் என்னை போட்டு படாத பாடு படுத்துதுங்க. அங்கிட்டு உள்ள பொருட்களை எடுத்து இங்கிட்டு போடுதுங்க, இங்கிட்டு உள்ள பொருட்களை எடுத்து அங்கிட்டு போடுதுங்க. அப்பப்பா 10 நாள் வச்சு எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ராணியக்கா எங்க வீட்லயும் இதே நிலைமைதான்க்கா. படாத பாடு படுத்துறா. ஏதோ பால்கோவா செய்ய போறேன்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தா, நீ என்னத்தையும் செஞ்சு தொலைடின்னு சொல்லிட்டு நான் இங்கிட்டு வந்துட்டேன்க்கா. என்னங்கடி 1-2 பிள்ளைக்கு இப்படி சலிச்சுக்கிறிய? அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் 7 புள்ள 8 புள்ள 9 புள்ளைன்னு பெத்தாங்க. என்னமோ இப்படி சலிச்சுக்கிறிய? அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைங்க அம்மா சொல்றது அப்பா சொல்றதெல்லாம் கேக்குங்கக்கா. இந்த காலத்துல எங்க மதிக்குதுங்க? அதுக்கு சொல்றதுதான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. ஆமாக்கா, நீ சொல்றதும் சரிதான். இதுகளை பெத்து வளர்க்கறதுக்கு 4 ஆடு மாடை வச்சு வளர்த்துறலாம்க்கா. சரி ராணி, மார்க்கெட்டுக்கு போனா சத்தம் போட்டு போ. காய்கறிலாம் தீந்து போச்சு, நான் கொஞ்சம் வாங்கினே. அக்கா நான் மார்க்கெட்டுக்கு போகலக்கா, எங்க வீட்டுக்காரே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அக்கா அப்ப மீன் எல்லாம் வாங்கலையாக்கா? இல்லடி வசந்தி, புரட்டாசி மாசம் பிறந்துருச்சுல, நாங்க மீன் கறி கோழி கறி அதெல்லாம் வாங்குறது இல்லடி. வெறும் காய்கறி குழம்பாத்தையும் வச்சு சாப்பிடுறோம். ஓ அப்படியாக்கா? நாங்க சனிக்கிழமை தான்க்கா சாமி கும்பிடுவோம். மித்த நேரம் கறி மீன்லாம் வச்சு சாப்பிட்டுக்குருவோம். சரோஜாக்கா, நீங்க புரட்டாசி மாசத்துல சாமி கும்பிடுவீங்களா? எந்த ராணி, எனக்கும் கும்பிட ஆசைவே. எங்க வீட்டுக்கார வச்சுக்கிட்டு அதெல்லாம் செய்ய முடியாது. அவருக்கு எப்ப பார்த்தாலும் கருவாடு மீன் பொரிச்ச மீன் இருந்தாத்தே அவருக்கு சோறு உள்ளக்கையே போகும். ஓ அப்படியாக்கா? உழைக்கிற மனுஷன்ல அவளுக்கு பிடிச்சதானே செஞ்சு கொடுக்க முடியும். சரிடி ராணி, எங்கடி சின்ன பொண்ணு ஆளக்கானா? முத ஆளா வந்து இடத்த பிடிச்சிட்டு உட்கார்ந்து கிடப்பா. என்ன என்னைய விட்டுட்டு மீட்டிங் போட ஆரம்பிச்சிட்டியோ போல இருக்கு. பாதி கதை ஓடி இருக்கும் போலயே. அடியே வாடி, இப்ப தாண்டி உட்கார்ந்தோம், அதுக்குள்ளே வந்துருவா. ஏன்டி இவ்வளவு லேட்டு?
என்னக்கா செய்யறது? இம்பிட்டு நேரமா வீட்டு வேலை தான்க்கா செஞ்சுட்டு வாரேன். ஏட்டி நல்லா வீட்டு வேலை செஞ்ச, வீட்டு வேலை அம்புட்டும் உன் மாமியார் தானடி மாங்கு மாங்குன்னு செய்யுது. சொல்லுவியக்கா. அது துணியை துவைச்சு போட்டா நான் காய போடுவேன், அது சமைச்சு வச்சா நான் பாத்திரத்தை பூரா விளக்குவேன், அதுவும் வேலை தானக்கா. அப்படி சொல்லடி, உன் மாமியார் தானே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கு, நீ நோகாம நொங்கு தின்னுகிட்டு இருக்க. எக்கா நொங்கோ பங்கோ ஏதோ திங்கிறேன்லக்கா. இங்க பாரு, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ராணி அக்கா உங்க வீட்டுல என்ன குழம்பு வச்சா? வசந்தி அக்கா உங்க வீட்டுல என்ன குழம்பு வச்சா? சராஜாக்கா நீங்க என்ன குழம்பு வச்சாலும் எனக்கு தரப்போறது இல்ல. இவளுக்கு வேற வேலை கழுதையே இல்ல, எப்ப பார்த்தாலும் சோறு 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 சோறு, குழம்பு 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 குழம்பு. ஆமா, நாங்க சோறு சோறு குழம்பு குழம்புன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க எல்லாம் பீஸா பர்கர்னு தின்னுக்கிட்டு இருக்கீங்கல்ல. ராணி அக்கா உங்க வீட்டுல என்ன குழம்பு வச்சேன்னு கேக்குறேன்ல, என்ன குழம்பு வச்சக்கா? பாசி பருப்பு சாம்பார் தாண்டி வச்சேன். என்னது சாம்பாரா? ஏட்டி சாம்பார் தான் சொன்னேன், அதுக்கு என் வாய் எப்படி திறக்கறவ? ஏக்கா நீ மீன் குழம்பு கறி குழம்பு வச்சிருப்பேன்ல, நான் ஆசையா வந்தேன், இப்படி ஆசையில மண்ணலி போட்டுட்டியக்கா. நாளைக்காவது மீன் குழம்பு கறி குழம்பு வைப்பியா? அடியே, இந்த மாசம் பூராமே நாங்க எங்க வீட்ல காய்கறி குழம்பு தாண்டி வைப்போம். என்ன ராணி அக்கா, என் வயித்துல இப்படி மண்ணலி போட்டிய? உன்னை நம்பித்தேன் நான் வந்தேன், நீ என்னக்கா இப்படி சொல்ற? அடியே, எங்க வீட்ல தாண்டி புரட்டாசி மாசம் பூரா விரதமா இருப்பான். ஆனா வசந்தி வீட்ல சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டுமே சாமி கும்பிடுவாங்களாம், மித்த நேரம் மீன் கறி எல்லாம் எடுப்பாங்களாம்டி. அவங்க வீட்ல வாங்கி சாப்பிடு. இந்த ராணி அக்கா சரியான நேரத்துல நம்மள மாட்டி விட்டு புடிச்சே. இல்ல ராணி அக்கா, நீ இப்ப சொன்னீல்ல மாசம் பூரா விரதம் இருந்தாத்தேன் பலன் கிடைக்கும்னு, நானும் மாசம் பூராமே விரதம் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்க்கா. ஐயோ, உங்களை நம்பிதான் நான் இருந்தேன். என் மனசுல இடியா இறக்குறீங்களே. மீன் கறி இல்லாட்டி என் வாய்க்குல சாப்பாடு இறங்காதே, நான் என்ன செய்வேன்? ஏன்டி சின்ன பொண்ணு கவலைப்படுற? சரோஜாக்கா வீட்ல மாச சாமியும் கும்பிட மாட்டாங்களாம்டி, சனிக்கிழமையும் சாமி கும்பிட மாட்டாங்களாம்டி. வருஷத்துல 365 நாளும் அவ வீட்ல மீனும் கறியும் மத்தையும் சமைப்பாங்களாம், அவ வீட்ல வாங்கி சாப்பிடு. இந்த வசந்தி சரியான ஆளுவே. இப்ப தேன் சொன்னா சனிக்கிழமை மட்டும் சாமி கும்பிட்டுக்குவோம், மித்த நாள்லாம் கறி மீன்லாம் சமைச்சு சாப்பிடுவோம்னு இவ வந்தோன்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு விட்டாளே. நான் மட்டும் என்ன இழுச்ச வாயா? நாங்க 50 ரூபாய்க்கு மீன் வாங்கினா பொழுதோட ஒப்பேத்திடுவோமே, இவளுக்கு வாங்குறேன்னா 200-300 ரூபாய்க்கு மீன் வாங்கன்னு அம்பிட்டு காசுக்கு நான் எங்க போறது? ராணி, நானும் யோசிச்சு பார்த்தேன், மாசம் பூரா விரதம் இருந்தாத்தே பலன் கிடைக்கும், நானும் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ராணி. எப்பா மாச கணக்குல இப்படி விரதம்னு காய்கறி சாப்பாடு எம்பிட்டு நாள்தையும் சாப்பிட முடியும்? என்னால சாப்பிட முடியாதே. சின்ன பொண்ணு, சாமி விஷயம்ல ஏதாச்சும் மீறி சாப்பிட்டா சாமி கண்ணை குத்திருமா? ஏக்கா இப்படி மனசுல இடியை இறக்கிட்டியேக்கா, நான் எங்க போய் மீன் குழம்பு வாங்கி சாப்பிடுறது? உன் கை சாப்பாடு தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏட்டி சின்ன பொண்ணு, ஒரு மாசம் கூட அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியாடி? பெருமாளை நினைச்சு விரதம் இருடி, எல்லாம் நல்லதாவே நடக்கும். எப்பா பார்த்தாலும் மீன் குழம்பு கறி குழம்புன்னு கிடப்பா, சாமியை கும்பிட்டாதானே நல்லது எல்லாம் நடக்கும். ஆமாண்டி சின்ன பொண்ணு, இந்த மாசம் பூரா நம்ம கூட்டா இருந்து நல்ல பெருமாளை வணங்குவோம், நம்மளுக்கு நல்லதே நடத்தி வைப்பாரு.